ஹாய் கைஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேம்ப் ஸ்டிச்சு எப்படி வந்து இமேஜில் ஒர்க் பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல் எடுத்துருக்கேன். ஸோ அந்த அனிமலில் வந்து எப்படி ஸ்டேம்ப் ஸ்டிச் வச்சு இந்த மாதிரி இமேஜில் ஒர்க் பண்ணி காமிக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு உங்களை எப்படின்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஸ்டேம்ப் ஸ்டிச்சு நான் எப்படி போடுவோம், லாங்காக ஒரு ஸ்டிச்சு, குட்டி லாக் போடுவோம். மறுபடியும் என்ன பண்ணோம், முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு சென்டரில் போய் மேலே போய் ஒரு ஸ்டிச்சு, குட்டி லாக்கு. ஸோ அதுதான் போடுவோம். அதுதான் வந்து இங்கேயும் நான் ஒர்க் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் இந்த நேற்றுக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து ஆப்போசிட்டில் என்ன பண்ணுறோம், மேலே போய் குட்டியாக லாக் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? லாக் போட்டுட்டு நான் பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட்டு தான் எடுத்துருக்கேன். ஸோ சில்க் த்ரெட்டு தான் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நாங்கள் ஸ்டிச்சு குட்டியாக லாக் போடுறோம். எகைன் மேலே போய் முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, எகைன் குட்டியாக லாக். ஓகேங்களா? அடுத்து என்ன பண்ணால் சேம் அதேமாதிரி கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, குட்டியாக லாக் போடுறோம். மறுபடியும் மேலே போய் முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு மேலே சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து குட்டியாக லாக். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து கண்டினியூவாக பண்ணுவோம். ஏன்னா நம்ம இந்த லாங்காக போகிற ஸ்டிச்சு கீழே வந்து போகணும் பார்த்தீங்களா, அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப வந்து கீழே லாங்காக இந்தளவுக்கு கொஞ்சம் இழுக்கக்கூடாது. ஓகேங்க? இந்த முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே கொஞ்சம் ஒரு ஸ்டெப்பு தள்ளி தான் கீழே வச்சு நீங்கள் வந்து தைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சு ரொம்ப ஈஸி. நம்ம வந்து இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேங்கோ கொம்பு ஷேப்பில் எல்லாம் அதிகமாக இதைத்தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஸ்டேம்ப் ஸ்டிச்சை இன்னும் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக போகுது. இந்த ஸ்டிச் வந்து நிறைய பேர்த்துக்கு வர மாட்டேங்குது. ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. நீங்கள் போட்டுட்டிங்க அப்படின்னா எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்குது இந்த ஸ்டிச்சஸ். வெறும் நீங்கள் த்ரெட் ஒர்க்கில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வச்சு யூஸ் பண்ணியே வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸ்லாம் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? சிம்பிள் டிசைன் எல்லாமே போடலாம். நான் போட்டு வந்துட்டேன் பாருங்கள். இப்போ கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, எகைன் குட்டியாக லாக் போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். ஏன் நாட் போட்டு முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு ஷேப் எடுக்கும்போது ஸோ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த பெண்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? உன்னை அடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, மறுபடியும் இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி தான் வந்து போகணும். ஓகேங்களா? நீங்கள் இங்கேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து அடுத்து கண்டினியூஸாக போட்டிங்க, ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. இப்போ பாருங்கள், அடுத்து வந்து நான் இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுட்டு ஆப்போசிட்டில் மேலே போய் குட்டியாக ஒரு லாக் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டு மாதிரி இருக்குது. ஓகேங்களா? வளைஞ்சு இருக்குது. ஸோ அந்த மாதிரி லைன்லலாம் வரும்போது நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரா பண்ணிக்கிற லைன்லேயே தான் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் தள்ளி இங்கே நேற்று ஸ்டிச் பண்ணுறது இங்கே அப்படிலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதேமாதிரி அந்த மாதிரி தையல் போடும்போது இங்கே ஆரம்பிச்சிங்கன்னா இந்த நேற்றுக்கு போடுங்க, கொஞ்சம் கீழே தள்ளி போடுங்க அடுத்த ஸ்டிச். அதை விட்டு போட்டு இங்கேருந்து இங்கே வந்து லாங்காக இப்படி குத்துனீங்க அப்படின்னா அந்த ஷேப்பே நமக்கு கரெக்டாக வராது. ஓகேங்களா? இப்போ நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த லைன்லேயே தான் பெண்டு கட்டு, மேலே ஒரு ஸ்டிச்சு, கீழே வந்து ஒரு ஸ்டிச்சு, எகைன் குட்டியாக லாக் போடுறோம். மறுபடியும் மேலே போய் ஒரு ஸ்டிச்சு, நான் அந்த லைன்லேயே தான் ஒர்க் பண்ணிட்டு வந்தேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெண்டு கட்டியில் வரும்போது கரெக்டாக அந்த லைன்லேயே ஒர்க் பண்ணி சின்னதாக தையல் போட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி லாங்காக ஒரு ஸ்டிச்சு, எகைன் குட்டியாக லாக் போடுறோம். மறுபடியும் என்ன பண்ணுறோம், மேலே போய் ஃபஸ்ட்டாக போட்ட தையலுக்கு சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, எகைன் குட்டி செயின் ஸ்டிச். ஓகேங்களா? குட்டி செயின் ஸ்டிச் அப்படின்னா குட்டி லாக். ஓகேங்களா? இவ்வளோ தாங்க ஸ்டேம்ப் ஸ்டிச்சு போடுறது. ஸோ அது ரொம்ப ஈஸி. ஏன்னா ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி இமேஜில் நம்ம ஒர்க் பண்ணோம் அப்படின்னா தான் ப்ளவுஸில் போகிறதுக்கு ஈஸியாக வரும். ஓகேங்களா, அதனால தான் ஸோ நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் போடணும் எதுக்கு அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காகத்தான் வந்து உங்களை போட சொல்லுவாங்க. ஓகேங்களா, சரி நம்ம போகிற ஒவ்வொரு ஸ்டிச்சஸுமே வந்து எப்படியுமே கண்டிப்பாக நம்ம வந்து ப்ளவுஸில் வந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ அதுக்காக தான் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் போட சொல்கிறது. ஓகேங்களா, ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் வந்து கேட்டுருந்தாங்க, இந்த மாதிரி மேம் நீங்கள் வந்து இமேஜில் போட்டு காமிங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியாவாக இருக்குது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி என்னோடய ஃப்ரீயாக ஆரி ஒர்க் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பரவாயில்ல, வேலைக்கு போகிறீங்கனாலும் பரவாயில்ல, காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஆரி பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஈஸியாக வந்து போட ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா, நம்ம போய் வெளியே போட்டு கொடுக்கணுங்க போல சில பேர் நம்மளே வந்து வீட்லேருந்து நமக்கு நாமளே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் இங்கே வரைக்கும் வந்துட்டேன். ஸோ இப்போ நேற்று நாட் போட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். இங்கே நேற்றுக்கு ஆரம்பிச்சுட்டு ஆப்போசிட்டில் போய் மேலே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறோம். இப்போ என்ன இந்த லைன்லேயே வந்து லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அகெயின் குட்டியாக ஒரு லாக். ஓகேங்களா, அடுத்து என்ன பண்ணுறோம், முன்னாடி போட்ட ஒரு ஸ்டிச்சு சென்டரில் ஒரு ஸ்டிச்சு, அகெயின் குட்டியாக ஒரு லாக். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து போடுவோம். நான் போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு காமிக்கிறேன் கடைசியில் பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தான் இந்த பெண்டு கட்டியில் வரும்போது கரெக்டாக அந்த லைன்லேயும் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதே மாதிரி வந்து தையல் வந்து இந்த லாங்காக போகிற ஸ்டிச் வந்து ரொம்ப பெருசாக போடாதீங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி இங்கே நேரத்தி கொண்டு குத்துனீங்க அப்படின்னா அந்த ஷேப் கரெக்டாக வராது. நான் ஒர்க் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி எப்படின்னு. ஸோ இந்த முன்னாடி போட்ட ஸ்டிச்சுக்கு கீழே ஒரு ஸ்டெப்பு தள்ளி கீழே ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக் அப்படி போடும்போது அந்த வளைவு கட்டியில் நமக்கு வந்து பார்க்குறதுக்கு கரெக்டாக ஷேப் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் எனக்கு இந்த பெண்டு கட்டு எப்படி கரெக்டாக வந்துருச்சு பார்த்தீங்களா. நம்ம ஒர்க் பண்ணலே பாருங்கள் இப்படி நல்லா நீட்டாக இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் நீங்களும் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் நான் இந்த நேரத்துக்கு வந்து முடிச்சிட்டேன். இப்போ இந்த நேரத்துக்கு குட்டியாக லாக் போட்டு நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். நாட் போடுறதுன்னு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்தது பாருங்கள். ஸோ இந்த நேரத்துக்கு 2 வளைவு இருக்குது. ஓகேங்களா, இதையே நம்ம ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபேஸை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த லைன்லேயே ஒர்க் பண்ணுறேன். ஏன்னா நமக்கு வந்து சின்ன லைனாக இருக்குங்காட்டிக்கு நம்ம செயின் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டுக்கிறோம். ஓகேங்களா, லாங்காக ஸ்டிச்சு குட்டியாக லாக், அகைன் அதே லைனில் சின்னதாக ஒரு லாங்காக ஒரு ஸ்டிச்சு, அது பக்கத்தில் குட்டியாக ஒரு லாக். ஓகேங்க, ஆனால் நமக்கு ரொம்ப சின்ன லைன்லேயே பெண்டு மாதிரி வளையுது. சேம் அதே மாதிரி தான் கீழே வந்து அதே லைனில் லாங்காக ஒரு ஸ்டிச்சு குட்டியாக ஒரு லாக் போட்டுருங்க. போட்டுட்டு முன்னாடி போய் ஒரு ஸ்டிச்சு குட்டி லாக். ஓகேங்களா,
இப்போ நான் இங்கே ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன். அதே மாதிரி தான் குட்டியாக லாக் போட்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், அடுத்த பார்ட்டு ஃபில் பண்ணுறோம். ஸோ ஏன் நான் வந்து இப்போ வந்து இந்த நேரத்துக்கு ஃபேஸை ஃபில் பண்ணாமல் இங்கே நேரத்துக்கு ஃபில் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இங்கே நேரத்துக்கு வந்து ஃபேஸை ஃபில் பண்ணிவிட்டு அப்புறம் மறுபடியும் வந்து இங்கே நேரத்துக்கு வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸ்டிச் பண்ணிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நேரத்துக்கு தையல் வரும்போது கரெக்டாக வந்து நமக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்து கவர் ஆகாது. ஓகேங்களா? அதனால தான் வந்து இந்த மாதிரிலாம் வரும்போது சின்ன சின்ன நுணுக்கம் இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு அந்த ஷேப்பு இந்த இமேஜை பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஓகேங்களா? சேம் அதே மாதிரி தான் இப்போ இங்கே நேரத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறேன். ஆரம்பிச்சுட்டு ஆப்போசிட்லேயும் குட்டியாக லாக் போட்டு லாங்காக ஒரு ஸ்டிச்சு அகைன் குட்டியாக லாக், மடிக்கு மேலே வந்து ஒரு ஸ்டிச்சு குட்டியாக லாக் போட்டுக்கிறோம். மறுபடியும் அதே மாதிரி அந்த லைன்லேயே போய் ஒரு ஸ்டிச்சு ஒரு குட்டி லாக். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸி தான். சேம் ஸ்டிச் நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வச்சு சுகர் பீட்ஸ் எல்லாம் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட் லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டில் வச்சும்போது சிம்பிளான டிசைன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து ப்ளவுஸில் போடலாம். ஓகேங்களா? இல்லைன்னா த்ரெட்டு வச்சுமே நம்ம போட ஆரம்பிச்சிடலாம். நான் ஒர்க் பண்ணுற பாருங்கள், எப்படி நான் போடுறேன் அப்படிங்கன்னு உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஓகேங்களா? போடும்போது கண்டிப்பாக வந்து சில்க் த்ரெட்டில் தான் போடணும். ஓகேங்களா? நானே உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் தான் போட்டு காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் போடும்போது சில்க் த்ரெட்டில் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கட் ஆகாது. ப்ராக்டிஸ் பண்ண தான் வந்து சில்க் த்ரெட்டில் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும் நல்லா நீட்டாக. ஓகேங்களா? ஸோ அதேமாதிரி பொறுமையாக டைம் எடுத்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நீட் ஃபினிஷிங் வந்து உன்னால் கொண்டு வர முடியும். இப்போ பாருங்கள், ஸோ இந்த 3 இது நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறேன், அந்த ஃபேஸை வந்து இந்த நேரத்துக்கு இப்படி ஃபில் பண்ணிட்டு வந்தேன். ஓகேங்களா? ஃபில் பண்ணிட்டு வந்துட்டு அடுத்து கீழே கால் பார்ட் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கேருந்து ஆரம்பித்து நம்ம இதை ஃபில் பண்ணும்போது நமக்கு வந்து நேற்றுக்கு வந்து ஸ்டேம்ப் ஸ்டிச் வந்து கரெக்டாக வந்து கவர் ஆயிரும். அப்போ எல்லாமே பார்த்தா நமக்கு அந்த நாட் போட்டது தெரியாது. ஓகேங்களா? அதுக்காகத்தான் நம்ம இந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் நீங்கள் ஆரம்பிக்கும்போது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், நான் இங்கே வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா? ஸோ இங்கே நேற்றுக்கு வந்து இந்த சின்ன பார்ட் வந்து செயின் ஸ்டிச் போட்டு நான் கொடுத்துக்கிறேன்.
இப்போ பாருங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சென்டரில் மட்டும் இந்த கண்ணுக்கு மட்டும் நம்ம வந்து பீடு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சிங்கிள் பீடு எப்படி ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்லியிருப்பேன் கிளாஸில். ஸோ அந்த மாதிரி தான் சிங்கிள் பீடு வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸ்டேம்ப் ஸ்டிச் வந்து இப்படி தான் இமேஜில் ஒர்க் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு பார்ட்டும் எடுத்து இந்த மாதிரி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு பார்க்கறக்கு இமேஜ் ரொம்ப அழகாக இருக்கும். நல்லா நீட் ஃபினிஷிங்கும் வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது நீங்களும் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.